அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாம் அல் கிராஅத்துல் வாதிஹா அல் ஜுஸ்உல் அவ்வலிலே 31வது பாடத்திலே இருக்கின்றோம். இன்றைய பாடத்தினுடைய பாடச் சுருக்கம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக அல் ஃபியாலுன் நாகிஸின் பயிற்சி. அதாவது இதற்கு முன் சென்ற 30வது பாடத்திலே நாம் அல் ஃபியாலுன் நாகிஸ், யா கலிமா இல்லத், அதாவது லாம் கலிமாவாகிறது இல்லத்துடைய எழுத்தான யாவை பெற்று வருவது, இதற்குரிய சில ஃபியால்களை நாம் பார்த்தோம். இந்த பாடத்திலே அந்த ஃபியால்களினுடைய பயிற்சியை நமக்கு அளிக்கிறார்கள். அதாவது அதனுடைய மாவி, முலாரி, இன்னும் அம்ரு, நஹி, இவைகளை முசன்னிஃப் அவர்கள் அமைத்து நமக்கு தருகிறார்கள். இரண்டாவதாக அல் முஹாதசத்து, இரு நபர்களுக்கு நடுவில் நடக்கும் பேச்சு. பேச்சு போன்ற ஒரு பாவனையில் ஒரு சில வாக்கியங்களை முசன்னிஃப் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். கேள்வி பதிலை போன்ற சில வாக்கியங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முஹாதசாவிலே பெரும்பாலும் முசன்னிஃப் அவர்கள் உபயோகித்திருக்கக்கூடிய ஃபியால் ஆகிறது ரமா எர்மி என்ற ஃபியாலை தான். முழுக்க முழுக்க இந்த முஹாதசா ரமா எர்மி என்பதனுடைய மால்தி, முலாரி இவைகளை கொண்டே அமைத்திருக்கிறார்கள். இது எவ்வாறு நாம் அமைக்க வேண்டும், இதற்குரிய ஒரு பயிற்சி தான். அதனையும் நாம் பார்ப்போம். சரி, வாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். தம்ரீன் 1, முதலாவது பயிற்சி. ஹுவ என்ற தமீரை மேலே வந்த அந்த இல்லத்துடைய எழுத்தான யாவாகிறது ஃபியாலுன் நாகிஸ். அதாவது ஃபால என்ற அந்த ஃபியாலில் லாம் கலிமாவில் கடைசி எழுத்தில் வந்தால் அதற்கு ஃபியாலு நாகிஸ் என்பதாக சொல்லப்படும். அந்த ஃபியாலினுடைய மாதியிலே நுழைந்தால் எவ்வாறு வரும், ஹிய என்பது நுழைந்தால் எவ்வாறு வரும், இன்னும் அதனுடைய முலாரியிலே நுழைந்தால் எவ்வாறு வரும், அதற்கு பின்பாக கீழே அதனுடைய அம்பரு மற்றும் நஹியை கூறுவார்கள். இப்பொழுது பக்கா என்ற ஃபியால், இதனுடைய கடைசி எழுத்து யா பெற்று வந்துள்ளது. இந்த ஃபியாலுக்கு ஃபியாலு நாகிஸ் என்பதாக சொல்வார்கள். ஹுவா என்ற லமீரை பக்கா என்பது, பக்கா என்ற ஃபியாலிலே சொல்ல வேண்டுமென்றால் மாலியிலே பக்கா, அவன் ஒரு ஆண் அழுதான். அடுத்ததாக ஹிய என்ற லமீரை இந்த பக்கா என்ற ஃபியாலிலே சொல்ல வேண்டுமென்றால் பக்கத், மாலியிலே பக்கத் என்பதாக சொல்ல வேண்டும். அவள் ஒரு பெண் அழுதாள். அந்த என்ற லமீரை பக்கா என்பதிலே சொல்ல வேண்டுமென்றால் பகைத்த, நீ ஒரு ஆண் அழுதாய். அன்தி என்பதை பக்கா என்ற ஃபியாலிலே சொல்ல வேண்டுமென்றால் பகைத்தி, நீ ஒரு பெண் அழுதாய். அன என்ற லமீரை பக்கா என்ற ஃபியாலிலே சொல்ல வேண்டுமென்றால் பகைத்து, நான் அழுதேன். இந்த ஐந்திலேயும் நாம் பார்த்தோம் என்றால் இதற்கு முன்பாகவும் இது போன்று பார்த்துள்ளோம். அதாவது இதிலே ஒருமையை மட்டும்தான் முசன்னிஃப் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். இதற்குரிய தஸ்னியா ஜம்ஐ நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பக்கா என்ற ஃபியாலினுடைய முலாரியாகிறது எபுகி என்பதாக வரும். ஹுவ என்ற தம்மீரை பெற்று வந்தால் எபுகி. இந்த முலாரியான ஃபியாலிற்கு இரண்டு அர்த்தங்கள் வரும். அதாவது முஸ்தகபிலுடைய அர்த்தமும் இன்னும் ஹாலுடைய அர்த்தமும் வரும். இதிலே நாம் முஸ்தகபிலுடைய அர்த்தத்தை வைத்து பார்ப்போம். எபுகி, அவன் ஒரு ஆண் அழுவான். ஹிய என்ற லமீரை பெற்று வந்தால் தபுகி, அவள் ஒரு பெண் அழுவாள். அந்த என்ற லமீரை பெற்று வந்தால் தபுகி, நீ ஒரு ஆண் அழுவாய். அன்டி என்ற லமீரை பெற்று வந்தால் தபுகீன, நீ ஒரு பெண் அழுவாய். அன என்ற லமீரை இந்த பக்கா எபுகி என்பது பெற்று வந்தால் அபுகி, நான் அழுவேன்.
அடுத்ததாக பரா எபரி என்ற ஃபியால். பரா என்று சொன்னால் செதுக்கினான். இதிலே ஹுவ என்ற லமீரை நுழைத்தால் பரா என்பதாக வரும். பரா, அவன் ஒரு ஆண் செதுக்கினான். ஹிய என்ற லமீரை இந்த பரா என்ற ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் பரத், அவள் ஒரு பெண் செதுக்கினாள். அந்த என்ற லமீரை பரா என்பதிலே சொல்ல வேண்டுமென்றால் பரைத்த, நீ ஒரு ஆண் செதுக்கினாய். அந்தி என்ற லமீரை பரா என்பதிலே சொல்ல வேண்டுமென்றால் பரைத்தி, நீ ஒரு பெண் செதுக்கினாய். அன என்ற லமீரை பரா என்பதிலே சொல்ல வேண்டுமென்றால் பரைத்து, நான் செதுக்கினேன். அடுத்ததாக இதனுடைய முலாரி, பரா என்பதனுடைய முலாரி எவ்வாறு வரும்? ஹுவ என்ற தமீரை பரா என்பதிலே முலாரியாக சொல்ல வேண்டும் என்றால் எபரி, அவன் ஒரு ஆண் செதுக்குவான். தபரி, என்ற தமீரை பெற்று வந்தால் தபரி என்பதாக வரும். அவள் ஒரு பெண் செதுக்குவாள். அந்த என்ற தமீரை பரா என்பது பெற்று வந்தால் தபரி, நீ ஒரு ஆண் செதுக்குவாய். அந்தி என்பதை எபரி என்ற முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் தபரீன, நீ ஒரு பெண் செதுக்குவாய். அன என்ற தமீரை முலாரியான ஃபியாலிலே பரா எபரி என்பதிலே சொல்ல வேண்டும் என்றால் அபரி, நான் செதுக்குவேன். அடுத்ததாக மூன்றாவது ஃபியால் தொவா, சுருட்டினான். ஹுவ என்ற லமீரை தொவா என்பதிலே சொல்ல வேண்டும் என்றால் தொவா, அவன் ஒரு ஆண் சுருட்டினான். ஹிய என்ற லமீரை சொல்ல வேண்டும் என்றால் தொவத், அவள் ஒரு பெண் சுருட்டினாள். அந்த என்ற லமீரை இந்த தொவா என்பதிலே சொல்ல வேண்டும் என்றால் தொவைத்த, நீ ஒரு ஆண் சுருட்டினாய். அந்தி என்ற லமீரை இந்த தொவா என்ற முலாரியான பெயரிலே சொல்ல வேண்டும் என்றால் தொவைத்தி, நீ ஒரு பெண் சுருட்டினாய். அன என்ற லமீரை இந்த தொவா என்ற ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் மாதிலே தொவைத்து, நான் சுருட்டினேன். அடுத்ததாக தொவா என்பதனுடைய முலாரியான ஃபியால் யத்துவி, அவன் ஒரு ஹுவ என்ற அந்த லமீரை தொவா என்பதிலே முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் யத்துவி, அவன் ஒரு ஆண் சுருட்டுவான். ஹிய என்ற லமீரை முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் தத்துவி, அவள் ஒரு பெண் சுருட்டுவாள். அந்த என்ற தமீரை முலாரியான ஃபியாலிலே தவா என்பதிலே சொல்ல வேண்டும் என்றால் தத்துவி, நீ ஒரு ஆண் சுருட்டுவாய். அந்தி என்ற தமீரை முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் தத்துவீன, நீ ஒரு பெண் சுருட்டுவாய். அன என்ற தமீரை முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் அத்துவா, அத்துவி, நான் சுருட்டுவேன். அடுத்ததாக நான்காவது ஃபியால் ஜரா என்ற ஃபியால். ஜரா என்றால் ஓடினான். இதிலே ஹுவ என்ற லமீரை சொல்ல வேண்டும் என்றால் ஜரா, அவன் ஒரு ஆண் ஓடினான். ஹிய என்ற லமீரை சொல்ல வேண்டும் என்றால் ஜரத், அவள் ஒரு பெண் ஓடினாள். அடுத்ததாக அந்த என்ற லமீரை சொல்ல வேண்டும் என்றால் ஜரைத்த, நீ ஒரு ஆண் ஓடினாய். அடுத்ததாக அந்தி என்ற லமீரை ஜரா என்பதிலே சொல்ல வேண்டும் என்றால் ஜரைதி, நீ ஒரு பெண் ஓடினாய். அடுத்ததாக அன என்ற லமீரை இந்த ஜரா என்பதிலே சொல்ல வேண்டும் என்றால் மாதியிலே ஜரைத்து, நான் ஓடினேன். அடுத்ததாக ஜரா என்பதனுடைய முலாரியான ஃபியால் ஹுவ என்பதை சொல்ல வேண்டும் என்றால் முலாரியான ஃபியாலிலே யஜ்ரி, அவன் ஒரு ஆண் ஓடுவான். அடுத்ததாக ஹிய என்ற லமீரை பெற்று வந்தால் தஜ்ரி, அவள் ஒரு பெண் ஓடுவாள்.
அந்த என்ற லமீரை பெற்று வந்தால் தஜ்ரி, நீ ஒரு ஆண் ஓடுவாய். அன்டி என்ற லமீரை இந்த முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் தஜ்ரீன, நீ ஒரு பெண் ஓடுவாய். அன என்ற லமீரை இந்த முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் அஜ்ரி, நான் ஓடுவேன். அடுத்ததாக ஐந்தாவது ஃபியால் ரமா, எரிந்தான். ஹுவ என்ற லமீரை மாலியிலே சொல்ல வேண்டும் என்றால் ரமா, எரிந்தான். அவன் ஒரு ஆண், எரிந்தான். ஹிய என்ற தமீரை மாதியிலே ரமா என்பதிலே சொல்ல வேண்டும் என்றால் ரமத், அவள் ஒரு பெண், எரிந்தாள். அந்த என்ற தமீரை ரமா என்பதிலே முலாரி மாதியிலே சொல்ல வேண்டும் என்றால் ரமைத்த, நீ ஒரு ஆண் எரிந்தாய். அன்டி என்பதை சொல்ல வேண்டும் என்றால் ரமைத்தி, நீ ஒரு பெண் எரிந்தாய். அடுத்ததாக அன என்ற லமீரை இந்த ரமா என்பதிலே சொல்ல வேண்டும் என்றால் மாலியிலே ரமைத்து, நான் எரிந்தேன். அடுத்ததாக இது ரமா என்பதினுடைய முவாரியான ஃபியால். ரமா எர்மி, ஹுவ என்ற லமீரை ரமா என்பதிலே முவாரியிலே சொல்ல வேண்டும் என்றால் எர்மி, அவன் ஒரு ஆண், எரிவான். அடுத்ததாக ஹிய என்ற லமீரை பெற்று வந்தால் இதனுடைய முவாரி ஆகிறது தர்மி, அவள் ஒரு பெண், எரிவாள். அடுத்ததாக அந்த என்ற லமீரை இந்த முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் தர்மி, நீ ஒரு ஆண், எரிவாய். அன்டி என்ற லமீரை இந்த முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் தர்மீன, நீ ஒரு பெண், எரிவாய். அடுத்ததாக அன என்ற லமீரை இந்த முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் அர்மி, நான் எரிவேன். இதுவரை 5 ஃபியால்களுடைய மாலி இன்னும் முலாரி இவைகளை பார்த்தோம். இப்பொழுது முசன்னிஃப் அவர்கள் அம்ரு நஹியை கூறுகின்றார்கள். ஒவ்வொன்றினுடைய அம்ரை கூறுகிறார்கள். முதலாவதாக பகா எபுகி என்ற ஃபியாலினுடைய அம்ரு நஹியை கூறுகிறார்கள். இபுகி, நீ ஒரு ஆண், அழு. இபுகி, நீ ஒரு பெண், அழு. இது இபுகி என்பது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. இபுகி என்பது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. அடுத்ததாக இது இரண்டும் அம்ரு, முஅன்னஸ் முதக்கர் இரண்டிற்கும் ஒரு ஃபியாலை முஸ்தனிஃப் அவர்கள் ஒரு சீகாவை அமைத்து கொடுத்துள்ளார்கள். அடுத்ததாக நஹியிலே லா தபுகி, நீ ஒரு ஆண், அலாதே. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய நஹி. லா தபுகி, நீ ஒரு பெண், அலாதே. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய நஹியுடைய சீகா. இது பக்கா எபுக்கி என்பதினுடையது. அடுத்ததாக பரா எபரி, பரா செதுக்கினான். இதனுடைய அம்ரு ஃபியால் இபரி, இபரி, நீ ஒரு ஆண், செதுக்கு. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. இபரி, நீ ஒரு பெண், செதுக்கு. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய அம்ருடைய சீகா. இதுவரை அம்ருடைய சீகா முடிவடைந்தது. அடுத்ததாக நஹியுடைய சீகா. லா தபுரி, நீ ஒரு ஆண், செதுக்காதே. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய நஹியுடைய சீகா. அடுத்ததாக லா தபுரி, நீ ஒரு பெண், செதுக்காதே. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய நஹியுடைய சீகா. இதுவரை 2 ஃபியால்கள் பார்த்தோம். மூன்றாவதாக தொவா, சுருட்டினான். இதனுடைய அம்ரு நஹியை நாம் பார்ப்போம். இத்துவி, நீ ஒரு ஆண், சுருட்டு. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய அம்ருடைய சிகா. இத்துவி,
நீ ஒரு பெண் சுருட்டு. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய அம்ருடைய சீகா. சீகா. அடுத்ததாக நஹியுடைய சீகாவை கூறுகிறார்கள். லா தத்வி, நீ ஒரு ஆண் சுருட்டாதே. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய நஹியுடைய சீகா. லா தத்வி, நீ ஒரு பெண் சுருட்டாதே. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய நஹியுடைய சீகா. இதுவரை பகா எபுகி, பரா எபரி, தொவா யத்துவி, இந்த மூன்று ஃபியாலினுடைய அம்ரு நஹியை பார்த்து விட்டோம். அடுத்ததாக ஜரா என்ற ஃபியாலினுடைய அம்ரு நஹியை பார்க்கிறோம். ஜரா எஜிரி, ஓடினான். இஜிரி, நீ ஒரு ஆண் ஓடு. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய அம்ருடைய சீகா. இஜிரி, நீ ஒரு பெண் ஓடு. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய அம்ருடைய சீகா. லா தஜிரி, நீ ஒரு பெண், நீ ஒரு ஆண் ஓடாதே. இது இரண்டும் அம்ருடைய சீகா. இது இரண்டும் நஹியுடைய சீகா. லா தஜிரி, நீ ஒரு ஆண் ஓடாதே. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய நஹியுடைய சீகா. அடுத்ததாக லா தஜிரி, நீ ஒரு பெண் ஓடாதே. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய நஹியுடைய சீகா. அடுத்ததாக ரமா எர்மி என்ற ஃபியாலினுடைய அம்ரு சீகாவையும் நஹி சீகாவையும் பார்க்க போகிறோம். ரமா எர்மி, எரிந்தான். இர்மி, நீ ஒரு ஆண் எரி. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய அம்ருடைய சீகா. இர்மி, நீ ஒரு பெண் எரி. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய அம்ருடைய சீகா. அடுத்ததாக லா தர்மி, நீ ஒரு ஆண் எரியாதே. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய நஹியுடைய சீகா. அடுத்ததாக லா தர்மி, நீ ஒரு பெண் எரியாதே. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய நஹியுடைய சீகா. இதுவரை நாம் இந்த ஃபியாலு நாக்கிஸினுடைய பயிற்சியை பார்த்தோம். அடுத்ததாக இந்த பாட சுருக்கத்திலே கூறப்பட்டதை போல இரண்டாவது பகுதி முஹாதசத்துல், பேச்சுவார்த்தை. அதாவது இருவருக்கு நடுவில் பேச்சு நடப்பதை போல ஒரு பாவனையில் இந்த வாக்கியங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதனை நாம் படித்து இதன் மூலம் நமக்கு முசன்னிஃப் அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த ஃபியால்களை நாம் எவ்வாறு அமைக்க வேண்டும், அதனை எவ்வாறெல்லாம் அமைக்கலாம் என்பதை முசன்னிஃப் அவர்கள் வெறும் ரமா எர்மி என்பதை வைத்தே முசன்னிஃப் அவர்கள் இந்த முழு பாடத்திலேயும் சொல்லியுள்ளார்கள். இந்த முஹாதசா முழுவதையும் ரமா என்ற ஃபியாலை வைத்து முசன்னிஃப் அவர்கள் உதாரணம் காட்டியுள்ளார்கள். இது போன்ற மீதமுள்ள 4 ஃபியால்களையும் நாம சில கேள்வி பதில்களை அமைத்து பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். சரி, வாருங்கள் பார்ப்போம். மாதா தர்மி இல ஷஜரி, நீ ஒரு ஆண் அந்த மரத்தின் பக்கம் எதனை எரிகிறாய்? மாதா, இது இஸ்மு இஸ்திஃபாம். தர்மி என்பது ஃபியாலை முதாரியாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்ட என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இலா ஜார் அஷ்ஷஜரி என்பது மஜ்ரூர். அதற்கு பதிலாக அன அர்மி இல ஷஜரி குரத்தன், நான் அந்த மரத்தின் பக்கம் ஒரு பந்தை எரிகிறேன். அன என்பது முபுத்ததா, அர்மி என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. இது முத்தக்கல்லிம் வாஹித் குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறது.
அன என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இலா ஜார் அஷ்ஷஜரி என்பது மஜ்ரூர். குரத்தன் என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்ததாக பி ஐயி ஷைஇன் தர்மி அல் குரத்த, எதை கொண்டு நீ அந்த பந்தை எரிகிறாய்? எதன் மூலம் எரிகிறாய்? எவ்வாறு எரிகிறாய்? எதன் மூலம் எரிகிறாய்? பி பா என்பது ஜார், ஐயி என்பது மஜ்ரூர் முலாஃப், ஷைஇன் என்பது முலாஃப் இலைஹி. தர்மி என்பது ஃபியாலே முவாரியாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அந்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் குரத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அன அர்மி அல் குரத பில் யதி, நான் அந்த பந்தை அந்த கையை கொண்டு எரிகிறேன். அன என்பது முபுத்ததா, அர்மி என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. இது முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அன என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் குரத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. பி ஜார் அல் யதி என்பது மஜ்ரூர். மாதா தர்மி பில் யதி, நீ அந்த கையை கொண்டு எதனை எரிகிறாய்? மாதா என்பது இஸ்மி இஷாரா, இஸ்மி இஸ்திஃபாம். தர்மி என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அந்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. பி ஜார் அல் யதி என்பது மஜ்ரூர். அடுத்ததாக அதனுடைய பதிலிலே அன அர்மி பில் யதி கூரத்தன். இந்த கேள்வி பதில் என்பது தவறாக வந்துவிட்டது. மாறாக இது பதில்தான். அன நான், அர்மி நான் எரிகிறேன், பில் யதி அந்த கையை கொண்டு நான் எரிகிறேன், கூரத்தன் ஒரு பந்தை அந்த கையை கொண்டு நான் எரிகிறேன். அன என்பது முபத்ததா, அர்மி என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. அன என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இது முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. பி ஜார் அல் யதி என்பது மஜ்ரூர். குரத்தன் என்பது அர்மி என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஹல் தர்மி அல் குரத பிஸ் சௌலஜானி, நீ அந்த பந்தை அந்த வளத்தடியை வளைத்தடியை கொண்டு எரிகிறாயா? ஹல் என்பது இது இது இஸ்திஃபாம், ஹர்ஃப் இஸ்திஃபாம். தர்மி என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. ரமா எர்மி என்பதிலிருந்து வந்தது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அந்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் குரத்த என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. பி ஜார் அஸ்ஸௌலஜானி என்பது மஜ்ரூர். நஅம் ஆம். அர்மி அல் குரத பிஸ் சௌலஜானி, நான் அந்த பந்தை அந்த வளைத்தடியை கொண்டு எரிகிறேன். இந்த வளைத்தடி என்பது நாம் முன்பே பார்த்து விட்டோம், ஹாக்கி. அந்த ஹாக்கி மட்டையை தான் சௌலஜான் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். நாம் ஆம். இந்த நாம் என்பது ஹர்ஃபே இஸ்பாத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஹர்ஃபாக இருக்கிறது. நாம் நாம் அர்மி அல் குரத பிஸ் சௌலஜானி, நாம் ஆம். அர்மி நான் எரிகிறேன் அந்த பந்தை, பிஸ் சௌலஜானி அந்த வளைத்தடியை கொண்டு. இந்த சௌலஜான் என்பது முன்பே நாம் பார்த்து விட்டோம், ஹாக்கி மட்டை. அதாவது ஹாக்கி அந்த கேமிலே புழங்கக்கூடிய அந்த கைத்தடி இருக்கு, அந்த தடி இருக்குதான் சௌலஜான் என்பதாக அரபியில் சொல்வார்கள். இந்த நஅம் என்பது ஹர்ஃப் இஸ்பாத்தாக இருக்கிறது. அர்மி என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. இது ரமா எர்மி என்பதிலிருந்து வந்தது. இது முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அன என்ற மீராகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் குரத்த என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. பீஜார் அஸ்ஸௌலஜானி என்பது மஜ்ரூர். மை யர்மி அல் குரத பில் கதமி, யார் அந்த பந்தை அந்த காலை கொண்டு எரிகிறார்? மன் என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாம். எர்மி என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது.
இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் குரத்த என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. பி ஜார் அல் கதமி என்பது மஜ்ரூர். இதனுடைய பதிலிலே ஹாமிதுன் யர்மி அல் குரத பில் கதமி. ஹாமிதாகிறவன் அந்த பந்தை அந்த காலை கொண்டு எறிகிறான். ஹாமிதுன் என்பது முபத்ததா, யர்மி என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. இது ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் குரத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. பி ஜார் அல் கதமி என்பது மஜ்ரூர். இலா ஐன தர்மி அல் குரத அன்த, நீ அந்த பந்தை எதன் பக்கம் எறிகிறாய். இலா என்பது ஜார், ஐன என்பது மஜ்ரூர், இன்னும் இஸ்மு இஸ்திஃபாமாக இருக்கிறது. தர்மி என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. ரமா எர்மி என்பதிலிருந்து வந்தது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல் குரத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அந்த என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அன அர்மி அல் குரத, இதிலே பார்த்தோம் என்றால் இந்த மஃஊல் முகத்தமாக வந்துள்ளது. ஃபாயில் இது, இது மஃஊலாக இருக்கிறது. ஃபாயிலிற்கு முன்பாகவே மஃஊல் வந்து மஃஊல் முகத்தமாக ஆகிவிட்டது. அன அர்மி அல் குரத இலல் மைதானி, நான் அந்த பந்தை அந்த மைதானத்தின் பக்கம் எறிகிறேன். அன என்பது முபத்ததா, அர்மி என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. இது முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சிகா. அன என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அர்மி என்பது இதனுடைய அல் குரத்தா என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இலா ஜார் அல் மைதானி என்பது மஜ்ரூர். ஆக இத்தோடு இன்றைய பாடமாகிறது முடிவடைந்தது. நாம் இதுவரை நடத்தப்பட்ட பாடங்களை நல்ல முறையிலே பார்த்து வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவிலே காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.